சுந்தர்னா டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கான அப்டேட் ஏற்கனவே ரெகுலராக போட்டிருந்தோம். எக்ஸாமுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 7/8ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான அப்டேட்டுக்காக நம்ம ரெகுலராக விசிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ காலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இது மாதிரி ஹால் டிக்கெட் ஏப்ரல் 2024 எக்ஸாமினேஷன்ஸ் ஃபுல்லாக வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்ததுன்னா டிஎன் செட்டுக்கான ஹால் டிக்கெட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஎன் செட்டுக்கான இது தனியாகவே ஒரு பிளாக்ல இருந்துச்சு. இதை நம்ம கிளிக் பண்ணணும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கிளிக் பண்ண பிடிஎஃப் உங்களுக்கு இதுக்கு டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்ம கீழே பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டு 2024 மார்க் டெஸ்ட்டுங்கிற அப்டேட் மட்டும்தான் கிடச்சிருந்துச்சு. ஸோ மார்க் டெஸ்ட்னால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் டேட்டு மற்றதுக்கெலாம் நம்ம ஏற்கனவே ஃபர்தராக டீட்டெயில் கொடுத்ததுனால அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதனால் அதை நம்ம இப்போ ரிப்பீட் பண்ண போகிறது இல்லை. டிஎன் செட்டுக்கான மார்க் டெஸ்ட் அது மாதிரி பிடபிள்யூடி ஸ்க்ரைப் டீட்டெயில்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட் ஸ்க்ரைப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது எல்லாமே எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஃபர்தராக இதுக்கப்புறம் உள்ள அப்டேட்டையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ முதல்ல மார்க் டெஸ்ட். நீங்கள் முதல் முறையாக டிஎன் செட்டு 2024 எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க, அதாவது செட் எக்ஸாமினேஷன் இப்போ தான் நீங்கள் இந்த இதுக்கு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து உங்களுக்கு லாகின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போகும். உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபார்மேட் என்னவோ அந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கான எக்ஸாம் இதில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தது ஸ்க்ரைப் டீட்டெயில்ஸ். இந்த ஸ்க்ரைபுக்கான இது டீட்டெயில்ஸில் கிளிக் பண்ணோன்னா ஒன்லி ரிஜிஸ்டர் கேண்டிடேட் கேன் சைன்இன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பர், நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பாஸ்வேர்டு, இதை என்டர் கேப்சா கொடுத்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே போகலாம். ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருந்த அந்த அப்ளிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது போல். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோன்னே இது மட்டும் தான் வந்துச்சு. அது மாதிரி பழைய அப்டேட் டிஎன் செட்டு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு மே 15ங்கிற தேதி வரைக்கும் இதில் கொடுத்து வச்சுருக்காங்க. வேறு தான் அப்டேட்டும் இதில் இல்லை. அது இல்லாமல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட் ஸ்க்ரைப் டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் டவுன்லோட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஸ்க்ரைப் அண்ட் சர்வீஸ் ஆஃப் ஏ ஸ்க்ரைப் டவுன்லோட் அனெக்ஷன் நம்பர் 4, 5, 6, 7. ஸோ இந்த டீட்டெயிலில் எதை கிளிக் பண்ணி ஸ்க்ரைபுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் லேட்டில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் செட் 2024 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அக்ரிகேட்டட் யூஜிசி கண்டக்டட் பை மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி. ஸோ பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்க்கு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் உங்களோட ஸ்க்ரைப் நபர்களை நீங்கள் அவைல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் மாதிரி ஸ்கேன்டு காப்பி, நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஸ்கேன்டு காப்பி கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கான ஃபார்ம் நீங்கள் இப்போ அந்த இதில் உள்ள ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணி அதை யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்புறம் ஒரிஜினல் உங்களுக்கு ஹேண்டோட அப்சர்வர்கிட்ட நீங்கள் அஃபிஷியலுக்கு ரெஸ்பெக்டிவ் எக்ஸாமினேஷன் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸாம் அன்னைக்கு அந்த ஒரிஜினல் காப்பியை நீங்கள் அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஸ்க்ரைபுங்கிறது என்ன, அண்டர் கிராஜுவேட் மட்டும்தான் அவங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நோ பிடபிள்யூ பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட் வில் பி அலவுட் டு ரைட் த எக்ஸாம் வித்தவுட் பர்மிஷன் அண்ட் ஸ்க்ரைபுக்கான இந்த டீட்டெயில் மற்ற இது இல்லாமல் இல்லைங்க இந்த எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சர்வீசஸ் ஆஃப் அ ஸ்க்ரைப். ஸோ ஆஸ் பர் த மெமரண்டம் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர் ரெஃபரன்ஸ்மெண்ட் டேட்டை ஆகஸ்ட் 29, 2018 சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ஏற்கனவே சிவியர் டிஸ்லெக்ஸியா இம்பேர்டு இல்லைன்னா டிசபிலிட்டி அப்பர் லிப்ஸ் ஆர் லாஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஹேண்ட்ஸ் ப்ரிவென்டிங் ஃப்ரம் த ப்ராப்பர்லி ஆப்ரேட்டிங் கம்ப்யூட்டர் டெஸ்ட் எழுதுறதுக்கு இவங்களால முடியாமல் இருக்கிறது. அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஸ்க்ரைப் அம்யூனோமேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரைப் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு கொஷினை ரீட் பண்ணி அல்லது அந்த ஆன்சர் ஆஸ் பர் த டிரெக்ஷனுக்கு கேண்டிடேட்டுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ ஸ்க்ரைப் அதை அந்த கொஷின்ஸை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம். இதே மாதிரி இது மாதிரி சர்வீஸஸ் யாரெல்லாம் இப்போ இந்த ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ஸ்க்ரைப்போ அல்லது அந்த காம்பன்சரி டைம் கொடுக்குறது அது டிசபிலிட்டி பட் யூஸ் ஆஃப் த ஸ்க்ரைப் அதை கம்பல்சரியாக உங்களுக்கு கொடுத்தப்பட்ட டைமில் அதுக்கான சிவிலேஷன் டயத்தில் நீங்கள் இவாலுவேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த இஷ்யூ பண்ணிட்டு இதில் ஏதாவது ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கேண்டிடேட்டை க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 40% பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி எலிஜிபிள் நீங்கள் ஸ்பெசிஃபைட் டிசபிலிட்டியில் சொல்லிக்கலாம். அது மாதிரி ஸ்பெசிஃபிக் டிசபிலிட்டியில் அக்கார்டன்ஸ் டு கைட்லைன்ஸ் த ப்ராப்பர் பர்பஸ் ஆஃப் அக்சஸிங்
எக்ஸ்டெண்ட் ஸ்பெஷாலிட்டி டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்ட் வித் 2016 ஆக்ட் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இது கெசட்டில் ஏற்கனவே மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் டீட்டெயிலில் ஏற்கனவே 2018 இது இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மனோன்மய சுந்தரா யூனிவர்சிட்டி வந்து ஏற்கனவே 24 மே அன்னைக்கு வந்து ஒரு நோடல் ஏஜென்சியாக அவங்க ப்ரொமோட் பண்ணதுக்கான இது மற்ற விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் இம்பார்ட்டன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அகடமிக் இயர் 2023-24 பிகாப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பொறுத்தளவு டிஎன்செட் 2024 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிபிடி எக்ஸாமினேஷனை வந்து இவங்க தான் நடத்துகிறாங்களாம். ஸோ அதுக்கான வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்வு தேதிகள்னு சொல்லிட்டு ஜூன் 7, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் 8, சரியாக சொல்லப்போனால் இன்றைக்கி காலையில் கூட இந்த அப்ளிகேஷன் இந்த ஹால் டிக்கெட் வந்துரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பினாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் கூட வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த அப்டேட் இருந்துச்சு. நம்மளும் செக் பண்ணி ரெகுலராக பார்த்தோம். அதனால் இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ மணி சரியாக வந்து 9 o'clock நைட்டு. ஸோ இப்போ கூட இன்னும் வரல. ஸோ அதனால் வந்து நாளைய மறுநாளுக்குள்ளே இது வந்து அதிகபட்சமாக வர்றதுக்கான தேதி அதிகபட்சமாக நமக்கு டைம் நெருங்கிடுச்சு. அதனால் வந்து எப்படியும் ஹால் டிக்கெட் அப்டேட் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா எக்ஸாமை தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். ஏன்னா வந்து தேதி இங்கே சொல்லிட்டாங்கன்னா இப்போ மற்ற எக்ஸாமுக்கெலாம் பார்த்திங்கன்னா உடனே டேட்டை வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு வந்து இன்னும் டேட்டுமே தள்ளி போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ ஒரு டெஸ்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு காலேஜ் அவைல் பண்ணி அந்த காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாத்துக்கும் எத்தனை கேண்டிடேட்டு என்ன சப்ஜெக்ட் இதெல்லாம் கரெக்டாக பெனலைஸ் பண்ணி சொல்லப்போனால் 2 நாளில் காலையில் ஒரு பேட்ச் மதியம் ஒரு பேட்ச்னு சொல்லிட்டு ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு பேட்ச் மொத்தம் வந்து 10 சப்ஜெக்ட்ஸுக்கு காலையில் 9 o'clock to 12 o'clock வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் 2 பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்குது. ஸோ இப்படி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கிறதுனால மொத்தம் நாளே வந்து வெள்ளிக்கிழமை ஜூன் 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா 16 சப்ஜெக்ட்டுக்கு நடக்குது. அதே மாதிரி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்க்கு மொத்தம் இருக்கிற வந்து 43 சப்ஜெக்ட்டு மீதி இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்க்கும் இது மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. ஸோ டோட்டலாக இந்த 2 நாள்லையும் நடக்கிற அந்த எக்ஸாமுக்கு இப்போயே வந்து அப்டேட் வந்திருக்கணும். நாளைக்கு குயிக்காக நமக்கு அப்டேட் வந்துச்சுன்னா உடனே நம்ம இதுக்கான வீடியோ நம்ம ரெகுலராக போடுவோம். மறக்காமல் அதை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்டீடியஸாக படிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எக்ஸாமினேஷன் ரொம்ப சிறப்பாக எழுதுங்க. எந்த பயமும் இல்லாமல் எழுதுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த வாட்டி வந்து புதுசாக ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த வாட்டி டிஎன்செட் எழுதுகிற எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் எதுக்கு படிக்கிறாங்களோ அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற கனவோடு தான் படிப்பாங்க. இந்த வாட்டி டிஆர்பி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கான எக்ஸாம்ஸ் இதை எழுதிட்டு இருக்கும்போதே நீங்கள் இதோட சேர்த்து பைண்டப்போட ஆர்ட்ஸ் டிஆர்பி நீங்கள் எழுதலாங்கிறத ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால தான் டேட்லேருந்து எல்லாமே எக்ஸ்டென்ஷன்லாம் ஆச்சு. ஸோ அதோட விளைவு வந்து என்னென்னா இப்போ நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. 1 லட்சம் பேருக்கு மேலே இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு மட்டும் அப்ளை பண்ணவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு 70,000 பேருக்கு 60,000 பேருக்குலேருந்து 70,000 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க டென்டேட்டிவாக. ஸோ இதுக்கு வந்து ஃபர்தர் டீட்டெயில் வந்து நான் ரெகுலராக நீங்கள் வந்து டச்சப் பண்ணி வச்சுங்க. இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் டிஎன் செட்டை பொறுத்தளவு ரெகுலராக கிடைக்கும். ஸோ நாளைக்கு வந்து ஹால் டிக்கெட் உடனே வச்சாலும் உடனே நம்ம அதுக்கான வீடியோ போடுறோம். மறக்காமல் அதையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டர்ஸ். அது மாதிரி எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.